அமைதியா இருந்து மனசுக்குள்ள வேண்டுங்க. இன்னைக்கு எப்படி நம்ம பகவானுக்கு முன்னாடி எல்லாம் உட்கார்ந்துருக்கோம், இதே மாதிரி பகவான் ஜோதியாருக்கு முன்னாடி எல்லா பக்தர்களும் பகவானுக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ ஒரு சிலர் வாய் விட்டு பேசி வேண்டுவாங்க. அப்ப ஐயாவே போய் சொல்லுவார் பக்கத்துல, ஏய் சாமி, வெளியே படிக்கிறது நின்றுட்டு உள்ளுக்குள்ள படிடா சாமி, நீ மனசில் நினைச்சாலே எனக்கு தெரியும்ல சாமிம்பாரு. இங்க கோயிலுக்குள்ள பாருங்க, பகவானோட சன்னிதானத்துக்குள்ளார அன்னதான கூட வளாகத்துல எல்லாம் பகவான் பேசின வார்த்தை சாதாரண வாசகம் கிடையாது, எல்லாம் ஐயா பேசின வார்த்தை. ஐயா என்ன சொல்றாரு, உனக்குள் நான் எனக்குள் நீ, நானே உனக்கு உண்மையான வழிகாட்டி, உன் குறை எதுவா இருந்தாலும் நேரடியா எங்கிட்ட சொல்லுடா சாமி, உனக்கு என்ன வேணுமோ நேரடியா எங்கிட்ட கேளுடா சாமி, நீ மனசுல நினைச்சாலே எனக்கு தெரியுமிடா சாமிங்கிறார். அப்ப குரு கிட்ட வந்தாச்சுன்னா மௌனம் தான் ரொம்ப முக்கியம். மௌனமா இருந்து மனசுக்குள்ள வேண்டணும். உங்க மனசுதான் அவருடைய கருவறை. அதைத்தான் ஐயா சொல்றாரு, நீங்க மௌனமா இருந்து மனசுக்குள்ள முழு நம்பிக்கையோட வேண்டுங்க.